Hello guys, welcome to SV Education. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா 10th standard 5 mark important question seriesல chapter 6 தான் பார்க்க போறோம். நம்ம ஆல்ரெடி chapter 1ல இருந்து 5 வரைக்கும் நம்ம வந்து எல்லா சாப்டருமே கம்ப்ளீட் பண்ணியாச்சு. சோ இப்போ 6th chapterல வந்து பாதி சம் முடிச்சிருக்கோம். சோ மிச்ச உள்ள சம் பார்க்க போறோம். இன்னைக்கு அதுல வந்து பயிற்சி 6.2ல செகண்ட் சம் தான் பார்க்க போறோம். சரி வாங்க அந்த क्वेश्चन என்னன்னு பார்க்கலாம். இந்த क्वेश्चனை நம்ம क्वेश्चனை பார்த்தோனே பயந்துற கூடாது. முதல்ல क्वेश्चனை நல்லா ரீட் பண்ணுங்க. ஒரு சாலையின் இருபுறமும் ஒரு சாலை இருக்கு, இப்படி ஒரு சாலை இருக்கு, ஓகேவா? இப்படி ஒரு ஏபின்னு ஒரு சாலை இருக்குது. அந்த சாலையின் இருபுறமும் இடைவெளியே இல்லாமல் வீடுகள் வரிசையாக உள்ளன. அப்போ இந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு, அந்த பக்கம் ஒரு வீடு இருக்கு. எதுவுமே எப்படி இருக்கு? சாலையில இடைவெளியே இல்லாமல் வீடுகள் வந்து இருக்கிறது. நம்ம டயக்ராம் வரைஞ்சா நெக்ஸ்ட் எடுத்துக்காம பாருங்க. தொடர்ச்சியா உள்ளன. அவற்றின் உயரம் 4√3. அவற்றின் உயரம் எது? இதென்ன உயரம்? உயரம் எது? 4√3. அப்போ அந்த பக்கமும் 4√3 தான். சொல்லிட்டாங்களா? அடுத்து பாதசாரி ஒருவர் சாலையின் மையப்பகுதியில், ஏபி தானே சாலை, சாலையோட மையப்பகுதி எது இருக்கும்? இதாக தானே இருக்கும். சாலையின் மையப்பகுதியில் நின்று கொண்டு வரிசையாக உள்ள வீடுகளை நோக்குகிறார். இங்க இருந்து நின்றுட்டு இந்த வீடையும் பார்க்காரு, இந்த வீடையும் பார்க்காரு. எதுல பார்க்காரு? 30 டிகிரி ஏற்ற கோணத்தில், ஏற்ற கோணத்தை பார்க்காரு. அப்போ இங்க இருந்து 30 டிகிரி ஏற்ற கோணத்தை பார்க்காரு, இங்க இருந்து 30 டிகிரி ஏற்ற கோணத்தை பார்க்காரு. அப்போ டிகிரி எங்க இருந்து வரும்? இங்க தான் 30 டிகிரி வரும், இங்கேயும் 30 டிகிரி வரும். வருமா? எனில் சாலையின் அகலத்தை காண்க. ஏபியோட மதிப்பு வந்து கேட்குறாங்க. எனில் ஏபியோட மதிப்பு கேட்குறாங்க. அப்போ இதோட மதிப்பும் இதோட மதிப்பு கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிடும். இப்போ நேம் குறிக்கலாமா? இது ஏபின்னு குறிச்சாச்சு. அப்போ இதை வந்து சின்னு வச்சுக்கோங்க, இதை டின்னு வச்சுக்கோங்க, இதை வந்து ஈன்னு வச்சுக்கோங்க. ஓகேவா? நம்மளுக்கு இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? சாலையின் அகலம் தானே கண்டுபிடிக்கணும். சாலையின் அகலம், சாலையின் அகலம் என்னது? ஏபி. ஏபியை கண்டுபிடிக்க என்ன செய்யணும்? முதல் ஏஇ கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்கணும்? இபி கண்டுபிடிக்கணும். ஆனா அந்த கணக்குல பாருங்க, இங்கேயும் 4√3 தான் இருக்கு, இங்கேயும் 4√3 தான் இருக்கு. இதோட கோணமும் ஒரே மாதிரி தான் இருக்கு, இதோட கோணம் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப ஏதாவது ஒரு முக்கோணம் கண்டுபிடிச்சிட்டோம்னா, இந்த முக்கோணம் பார்த்தா இந்த முக்கோணம் இருக்குன்னு சொல்லி போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் கிடைச்சிருமா? கிடைச்சிரும். இப்போ என்ன செய்யணும்? வீட்டின் உயரம் எழுதுங்க. வீட்டின் உயரம் எத்தனை? வீட்டோட உயரம் என்னது? 4√3. இது எதோட மதிப்பு? வீட்டின் உயரம் ஏசி மற்றும் பிடி, இதான் வீட்டின் உயரம். ஓகேவா? இது எல்லாம் தெரிஞ்சு அப்படின்னா நம்ம அந்த கணக்கு வந்து 5 செகண்ட்ல சால்வ் பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். ஆறாம் படம்னா என்ன சொன்னேன்? ஆறாம் படம்னா எடுத்தோட tan θ போட்டுன்னு சொன்னேன். இப்போ முதல்ல எந்த முக்கோணம் எடுக்கலாம்? முக்கோணம் ஏஇசின்னு எடுக்கலாமா? அப்போ முக்கோணம் ஏஇசியில், ஏஇசியில் tan θ. tan θ என்னது? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கமா? எதிர்பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இப்போ இந்த தீட்டாவுக்கு எதிர் என்ன இருக்கு? ஏசி தானே இருக்கு. அப்போ ஏசின்னு போடுங்க, டிவைடட் பை அதுக்கு கீழே என்ன இருக்கு? அடுத்துள்ள பக்கம் ஏஇ. அப்போ tan θ ஏசி பை ஏஇ. இங்க உங்களுக்கு தீட்டாவோட மதிப்பு எத்தனை கொடுத்துருக்காங்க? 30. அப்போ tan θவோட மதிப்பு என்னது? 30 டிகிரி ஈக்குவல் ஏசியோட மதிப்பு என்னது? ஏசியோட மதிப்பு வந்து 4√3 தானே. 4√3 டிவைடட் பை ஏஇயோட மதிப்பு என்னது? எக்ஸ்னு எழுதிக்கலாமா? இல்லை ஏன்னு எழுதிக்கோங்க, நோ ப்ராப்ளம். ஓகேவா? ஏயோட மதிப்பு ஏன்னு எழுதிக்கோங்க, அது பிரச்சனை கிடையாது. இப்போ tan 30ஓட மதிப்பு என்னது? tan 30ஓட மதிப்பு வந்து 1/√3. இந்த இது வந்து வேல்யூ வந்து எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு தெரியறதுக்கு வந்து நான் வந்து ஒரு ட்ரிக்ஸ் போட்டிருப்பேன் ஷார்ட்ஸில், அதை பார்த்தீங்கன்னா புரியும். அப்படின்னா சிம்பிளாக வச்சுக்கோங்க. tan 30, tan 30னா உங்கள்கிட்ட வந்து ஒரு அரை மணி நேரத்தோட வேல்யூ எவ்வளோங்க இருக்கான்? அப்போ 1/√3 போட்டுங்க. அரை மணி நேரம் கழிச்சு என்ன வரும்? tan 60. tan 60ஓட மதிப்பு என்னது? 1. சாரி, tan 45. அரை மணி நேரம் கழிச்சு 3/4 மணி நேரம் தான் சொல்லுவாங்க. 3/4 மணி நேரத்தோட மதிப்பு வந்து 1. அப்போ அடுத்து tan 60ஓட மதிப்பு என்னது? √3. அதாவது 1/√3. tan 45 இருந்தால் 1, tan 60 இருந்தால் கீழே உள்ள மதிப்பு. இந்த 3 மட்டும் எப்பவுமே மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க, இது வந்து முக்கியமானது. இப்போ tan 30ஓட மதிப்பு என்னது? 1/√3 ஈக்குவல் 4/√3 பை ஏஇ. இப்போ நம்மளுக்கு இதில் எது கண்டுபிடிக்கணும்?
ஏயோட மதிப்பு தான் கண்டுபிடிக்கணும். அப்போ இது அங்கிட்டு கொண்டு போயிருங்க. ஏஐ அங்கிட்டு கொண்டு போயாச்சு. 4√3 இந்த √3 அங்கிட்டு கொண்டு போயிடலாமா? அப்போ √3 வருமா? அடுத்து 4 × √3 என்னது? வெறும் 3. அப்போ 4 எத்தனை? 12. அப்போ ஏயோட மதிப்பு என்னது? 12. சரியா? இப்போ உங்களுக்கு இந்த √3 × √3 உங்களுக்கு புரியாது. √3 × √3 ஒரே ரூட்ல எழுத வைப்போம். அப்போ ரூட் என்ன வரும்? √9 வரும். √9ஓட ஆன்சர் என்னது? 3. அதனால தான் இப்படி சிம்பிளா எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? ஏஐ கண்டுபிடிச்சாச்சு. ஏஐயும் இபியும் சமதானம் சொன்னேன். அப்போ ஏஇ = இபி = எத்தனை? 12. therefore சாலையின் அகலம் என்னது? சாலையின் அகலம் என்ன கண்டுபிடிக்கணும்? ஏபி தான் கண்டுபிடிக்கணும். ஏபியோட மதிப்பு என்னது? ஏஇ + இபி. ஏஇ + இபி. ஏயோட மதிப்பு 12, இபியோட மதிப்பு 12. அப்போ டோட்டல் எத்தனை? 24 மீட்டர். அப்போ ஏபியோட மதிப்பு என்னது? 24 மீட்டர். இவ்வளவுதான் இந்த கொஸ்டின். இந்த கொஸ்டின்ல நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது ஒரே ஒண்ணுதான். ஒரு சாலை இருக்கு. சாலையில இந்த பக்கமும் நெருக்கமா வீடு கட்டி வச்சிருக்காங்க. அதோட உயரம் 4√3 சொல்லிட்டாங்க. எவனோ ஒருத்தன் வந்து நடுவில் இருந்து பார்க்குறான். உச்சியில பார்க்கும்போது இங்கே 30 டிகிரி, இங்கே 30 டிகிரி வருது. அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக போட்டோம்னா நம்மளுக்கு வந்து ஆன்சர் முடிஞ்சிடும். இந்த டிகிரி வேல்யூ நல்லா வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க வந்து இந்த டிகிரி வேல்யூ பார்க்க கூடாது, நீங்களே போட்டுடணும். அவ்வளோதான் கைஸ். இந்த கணக்கு வந்து புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை தாண்டி வேற எதுவும் டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நிறைய பேர் வந்து இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் வந்து அனுப்புங்கன்னு சொல்றீங்க. உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் அனுப்புறது வந்து நீங்க நினைக்கிற மாதிரி வந்து சிம்பிள் விஷயம் கிடையாது. மினிமம் ஒரு 30 to 40 வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து அனலைஸ் பண்ணணும். ஸோ அனலைஸ் பண்ணுறதுக்கு எங்களுக்கும் கொஞ்சம் டைம் வேணும். ஸோ அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.